கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் ஆண்டவர் கடந்த 10 மாதங்களும் நம்மை ஒரு தகப்பனை விட மேலாக சுமந்து, ஒரு தாயை விட மேலாக தேற்றி வழிநடத்தி வந்ததை நினைத்து இந்த 11வது மாதம் இந்த 2ஆம் நாளிலே குறிப்பாய் முதல் சனிக்கிழமை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்கு கிருபை தந்ததை நினைத்து கரங்களை தட்டி நாம் ஆராதிக்கின்ற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று கர்த்தர் சொன்னார் அல்லவா, மனிதன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகின்ற சுவை நிறைந்த உணவுகளினால் மட்டுமல்ல, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. இந்த உலகத்திலே காணப்படுகிற எவ்வளவு வகையான உணவுகள் இருந்தாலும் அதை விட தேவனுடைய மனிதர்கள் மூலமாக அல்லது தேவனிடத்திலிருந்து தேவனுடைய ஊழியர்கள் பெற்று கொடுக்கின்ற வார்த்தைகள், சமயத்துக்கேற்ற வார்த்தைகள் நிச்சயமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனையிலிருந்து அவனை விடுவித்து, ஒருவேளை அவன் பாவ போராட்டத்தோடு இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையோடு வாழலாம், அல்லது சரீரத்தில் வியாதிப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை பிசாசுகளின் அல்லது சாத்தானுடைய சத்துருவின் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே இயேசு உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. ஆகையினால் நாளில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்து தேவன் வழிநடத்த போகிறதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கும்படியாய் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கின்ற, ஆசீர்வதிக்கப்பட வந்திருக்கின்ற, விடுதலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் திறப்பின் சேனை ஊழியர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை கர்த்தர் மறுபடியும் எனக்கு உணர்த்தி வெளிப்படுத்தினபடியினால் அந்த வசனத்தை கொண்டு இந்த நாளிலும் கூட சில காரியங்களை நாம் அறிந்து நாம் தொடர்ந்து என்ன செய்ய போகின்றோம் என்றால் செபிக்க போகின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் செய்கின்ற அல்லது சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீளமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த வசனம் நிறைவேறுவதற்கு தேவன் சில காரியங்களை எதிர்பார்க்கின்றார். அதாவது இந்த வசனத்தினுடைய 1வது வசனத்தை, இந்த வசனம் நிறைவேறுவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசி அந்த அதிகாரத்தில் என்ன செய்கின்ற காரியங்கள், நம்முடைய பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய ஆத்துமா திருப்தியற்று இருக்கும் பொழுது, நம்முடைய எலும்புகள் எல்லாம் உயிரற்று போய் கிடக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஒன்று, நாம் ஆண்டுடைய சமூகத்திலே வர வேண்டும். 13வது வசனம் அங்கே என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யும்படி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அதே அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட வசனம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓய்வு நாள் அல்லது ஆராதனை நாள், பரிசுத்தமான 6 நாட்கள் நாம் வேலை செய்துவிட்டு 7வது நாள், வாரத்தில் ஒரு நாள், நீங்கள் உலகத்தில் வேலை செய்கிற நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் நீங்கள் ஆண்டவருக்காக ஒதுக்கி செயல்பட வேண்டும். ஒன்று. 2வது, ஊழியர்களாகிய நாங்கள் எல்லா நாளுமே கர்த்தருடைய 7 நாட்களும், 6 நாட்கள் என்றெல்லாம் சொல்ல முடிவதில்லை, 7 நாட்களும் நாங்கள் ஆண்டவரோடு இருப்பதற்காக தான்
இயேசு சீசர்களை அழைத்து வேறு பிரித்திருந்தார். ஆமென். அதனால தான் அவர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர், தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் அவர் வைத்திருந்தார். ஆகையினாலே ஊழியர்களுக்கு விதி விலக்கு கிடையாது. அவர்கள் எல்லா நாளும் எல்லா 7 நாட்களும் கர்த்தரோடு இருக்க வேண்டியவர்கள்தான். ஆகையினாலே அதை நாம் செய்ய வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனைகள் வரும்பொழுது 58ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்கிறார், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. போகட்டும். ஒன்று, நம்முடைய ஜெபங்களை நம்முடைய அந்த மௌன ஜெபங்களை போன்று நம்ம ஜெபிக்காமல் சில பிரச்சனைகள் மாறுவதற்கு இயேசு உலகத்திலே வாழ்ந்திருந்த பொழுது பர்த்திமேயுவை பாருங்கள், கண் பார்வை இழந்தவன். இயேசு வருகிறார் என்று அறிந்தவுடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான், சத்தமிடுகிறான். அவனுடைய சத்தத்தை தடை பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த தடையை தாண்டி அவன் கூப்பிட்டபடியினால் அந்த அந்த கூப்பிடுதல், அந்த சத்தம் இயேசுவின் காதிலே விழுந்து விட்டது. இயேசு மற்றவர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அவனுக்கு அற்புதம் செய்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதை பாருங்கள், அது கேட்கப்படுகிற ஒரு ஜெபமாக மாறுகிறது. அதை போன்றுதான் இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை தாண்டி யோர்தானை தாண்டி எரிகோ வருகிறார்கள். அங்கு யோசுவாவும் மக்களும் என்ன செய்கிறார்கள்? கண் எதிரே கானான் நாடு, இந்த இஸ்ரவேல் நாடு என்று சொல்லப்படுகிற அந்த நாடு, வாக்குத்தத்த நாடு. அதற்கு முன்பதாக 7 நாட்கள் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வந்து எக்காலங்களை எடுத்து என்ன பண்ணுகிற நெடுந்துணியாய் போடும் பொழுது கோட்டை இடிந்து விழுகிறது. கானானுக்குள்ளே கடந்து போகிறார்கள். முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாரத்தில் ஒரு நாளை நாம் ஆண்டவருக்காக ஒதுக்க வேண்டும். ரெண்டாவது, நம்முடைய பிரச்சனை மாறுவதற்கு சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். மூன்றாவது என்ன செய்ய வேண்டும்? உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அந்த மூன்றாவது வசனத்திலிருந்து 8வது 7வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், அந்த உபவாசம் 2 விதமான உபவாசங்கள் இருக்கின்றன. ஒன்று, நம்ம சாப்பிடாமல் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு வேளை உணவை மாற்றி, அல்லது 2 வேளை உணவை மாற்றி, 3 வேளை உணவை மாற்றி நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அதற்கு பதில் வருகிறது. ஆவியிலே நாம் வளருகிறோம், பலவானை எதிர்க்க முடிகிறது, அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அது ஒரு பக்கமான உபவாச ஜெபம். இன்னொரு பக்கம், ஆகையினாலே தான் கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளைக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. ஒரு வசனத்திற்கு அல்லது ஒரு சம்பவத்திற்கு 7 காரியங்கள் இருக்கின்றன. உபவாசம் என்று வரும்பொழுது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்கு. அதாவது அவர் பசியாக இருந்து சாப்பிடாமல் இருந்து நம்ம உபவாசம் இருக்கிறதை அவர் உபவாசமாய் பேசாமல், எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ, இதையா உபவாசம் என்று உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் தூரத்திருண்ட சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் மாமிசமான உனக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் இல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று எழுதுகிறார். பாருங்கள், அது இன்னொரு மாடல். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் வெளிச்சம் எழுப்பும் சுகவாழ்வு சீக்கிரத்துள்ளது உன் நீதி உனக்கு முன்னாலே சொல்லும் கர்த்தருடைய மதிப்பினாலே என்று 8வது சொல்லுங்கள். ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? 11வது வசனம். எந்த வாக்குத்தத்த வசனமாய் உடன் நிறைவேற வேண்டுமானால் மாண்டாலும் சுகவாழ்வு துளிர்க்க வேண்டுமானாலும் அதனுடைய 14வது வசனத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருக்கப்படும் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவாராம். நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லு. அதெல்லாம் நிறைவேற வேண்டுமானால் முதலாவது நம்ம ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆராதனை நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2, நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது உணவருந்தாமல் இருந்து ஜெபிக்கிற உபவாசம் மட்டுமல்ல, வாழ்விழந்து கிடக்கிற சாப்பிடுவதற்கு வழியின்றி காணப்படுகிற மக்களுக்கு அல்லது அருகாமையில் இருக்கிற காப்பகங்களில் மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகள் இருப்பார்கள், தொடுநோயாளிகள் இருப்பார்கள், வாய் பேச முடியாதவர்கள், காது கேட்க முடியாதவர்கள், நடக்க முடியாதவர்கள்,
சில நேரம் ரோட்டோரங்களில் வஸ்திரங்களுக்கு வழி இல்லாமல் இருப்பார்கள். இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேத வசனம் அவர்களை வீட்டிலே அழைத்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நம் வீட்டில் அழைக்காவிட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது தான் அது சரியான உபவாசம் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த 2 விதமான உபவாசம் நமக்கு தேவை. அந்த உணவருந்தாமல் இருந்து உபவாசம் பண்ணுகிற அந்த உபவாசம் பலவானுடைய கோட்டைகளை, சத்துருவினுடைய தந்திரங்களை அறிந்து எதிர்த்து நிற்க உதவுகிறது. இன்னொரு பக்கம் இது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்க வேண்டுமானால், நம்முடைய எலும்புகள் நனமுள்ளதாய் மாற வேண்டுமானால், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் வற்றாத நீரூற்றாய் நம்முடைய வீடு மாற வேண்டுமானால், நம்முடைய ஊழியம் மாற வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இவைகளாக இருக்கிறது என்பதை நீங்களும் நான் மறந்து போகக்கூடாது. திறப்பிலே நின்று அதோடு கூட அவர் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறார், பூர்வ நாள் உன்னிடத்திலே தோன்றினவர்கள் பூர்வ முதலாய் பாழாய் கிடந்த இடங்களை கட்டுவார்கள். தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களின் மீது கட்டுவார். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் 8வது வசனத்தில் ஒரு வாக்கு தத்தம், 11வது வசனம், 12வது வசனம், 14வது வசனம், 4 மிக முக்கியமான சுகவாழ்வு தொடர்க்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்றிருப்பாய், வற்றாத நீரூற்றாய் இருப்பாய், திறப்பை அடைப்பாய், பூமியின் உயர்ந்த இடத்தில் ஏறி இருப்பாய். இந்த 4 வாக்கு தத்தங்களை நிறைவேறுவதற்கு 3 காரணங்கள். 1, ஓய்வு நாளைக்கு முக்கியத்துவம். உபவாசம் 2 விதமான உபவாசம் வேண்டும். இன்னொன்று, நம்ம சத்தமிட்டு என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட்டு ஆண்டவர் நம்முடைய தேவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போக வேண்டும். ஆகையினால் தான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். நாளில் கூட அப்படிப்பட்ட அனுபவத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், நம்முடைய வாக்கு தத்துவம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்றும் வற்றாத நீரூற்றை போன்றும் இருப்பாய். 2 காரியத்தை மட்டும் அதற்காக ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற ஒரு அழகான அற்புதமான ஒரு தோட்டம், ஏதேன் தோட்டம் என்று அறிந்திருக்கிறோம். பாருங்கள், 8வது வசனம், 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து தேவன் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆதாம் ஏவாளுக்கு 2வது அதிகாரம் 3வது அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார். அந்த யாருக்காக? ஆதாம் ஏவாளுக்காக இந்த தோட்டம் உண்டாக்கப்படுகிறது. அந்த தோட்டத்தை ஒரு அழகான தோட்டம், அற்புதமான தோட்டம். அங்கே அந்த தோட்டத்தினுடைய பாருங்கள், 10வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் கிழக்கே 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். அவருடைய சொந்த சாயலாக அவர் உருவாக்கி என்ன செய்கின்றார்? தோட்டத்திலே வைக்கின்றார். வைத்துவிட்டு அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாக ஆயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் 2 என்று பெயர். அது ஆபிரா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். பாருங்கள், பொன் விளையக்கூடிய தோட்டம், ஆதாம் ஏவாளுக்காக உருவாக்கப்பட்ட தோட்டம், பொன் விளையக்கூடிய தோட்டம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தின் பொன் அல்லது அவ்விடத்தில் பிதோலாகும் கோமேதக கல்லும் உண்டு. இந்த பொன்னை விட விலை உயர்ந்த முத்துக்கள், ராஜாக்களுடைய கிரீடங்களில் வைக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள், முத்துக்கள் விலை உயர்ந்த பொன்னை விட, நகையை விட விலை உயர்ந்த பிதோலாகும் கோமேதக கல்களும் அங்கு விளைந்ததாம். பின்பு கீகோன், இதகேல் என்று சொல்லி மற்ற ஆறுகளை குறித்து சொல்லப்படுகிறது. 4 ஆறுகள் ஓடுகிறத நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் தேவன் இந்த நாளில் அந்த தோட்டத்தில் வைத்து விட்டு கத்த சொன்ன ஒரு காரியம், 2 விதமான விருட்சங்கள் அங்கே வைக்கப்படும். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்பொழுது தேவன் சொன்ன கிளியர் என்ன பண்ணுகிறார் என்றால், அவர் தெளிவாய் சொல்லி கொடுக்கிறார். அதாவது இந்த தேவன் சொன்னபடியே செய்யாத காரணத்தினாலே தான் அவர்கள் என்ன செய்கின்றார் என்றால், இந்த தோட்டத்துக்கு வெளியாக்குகிறத நம்ம பார்க்கின்றோம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சங்களையும் ஜீவ விருட்சத்தையும் தோட்டத்திலே தேவன் வைத்திருந்தார். பாருங்கள், வைத்துவிட்டு நிறைய காரியங்களை தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும். வைத்துவிட்டு அவர் சொல்லுகிறார்,
அவர் சொன்னதை அவர்கள் மீறினது நிமித்தமாக தோட்டத்துக்கு வெளியாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், அந்த தோட்டத்தில் வாழ வேண்டிய ஆதாம் ஏவாள் தேவன் விலக்கின விருட்சத்தினுடைய அந்த கனியை அதை பார்த்து புசித்ததினாலே அவர்கள் தோட்டத்துக்கு வெளியாக்கப்படுகிறார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தேவன் தோட்டத்திற்கு வரும்பொழுது அவர் தேவனை அழகான தோட்டம், அற்புதமான தோட்டம், ஆசீர்வாதமான தோட்டம், தேவனால் உருவாக்கப்பட்ட தோட்டம், தேவன் உலாவுகிற தோட்டம், பொன் விளைகிற தோட்டம், பொன்னை விட அதிகமாய் விலை உயர்ந்த கோமேத கல்லும் பிதோலாகவும் விளைகின்ற ஒரு தோட்டம், அவ்வளவு அழகான தோட்டத்தில் வைத்துவிட்டு ஒரு கட்டளையை கொடுத்தார். இதை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த கட்டளையை மீறினபடியினால் தேவன் வரும்பொழுது இதற்கிடையிலே சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான் என்றால், சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ளே வருகிறத நம்ம பார்க்கின்றோம். பாருங்கள், அதனுடைய 3வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். பாருங்கள், தொடர்ந்து என்ன செய்கிறான்? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லி நீ கடைசியில் சொல்லிவிட்டான், ஒரு ஆசையை காண்பித்து விட்டான். இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசித்தால் தேவர்களைப் போல, கடவுளைகளைப் போல மாறிவிடுவீர்கள். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே தேவனுடைய சாயலிலே தான் கடவுளை போன்று தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் என்ன செய்கிறார் என்றால், அதாவது நம்ம சத்தம் நிச்சயமாக இந்த நம்முடைய தோட்டம், தேவன் நம்மை அழகான தோட்டத்தில், அற்புதமான தோட்டத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் அந்த தோட்டத்தில் ஒரு வீடு ஒரு தோட்டம், ஒரு சபை ஒரு தோட்டம், அழகான தோட்டம், அற்புதமான தோட்டம், தேவனால் உருவாக்கப்பட்ட தோட்டம். இன்னொரு பக்கம் இன்னொரு தோட்டம், ரட்சிக்கப்பட்ட தோட்டம், ரட்சிக்கப்படாத தோட்டம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரலோகம் என்னும் தோற்றத்துக்குள்ளே வருவார்கள், வந்து வாழப்போகிறார்கள். அதற்கு முன்பதாக தான் இந்த பூமியிலே சபை என்கின்ற தோட்டத்தை வைத்திருக்கிறார், குடும்பங்கள் என்கிற தோட்டத்தை வைத்திருக்கிறார், ஊழியங்கள் என்னும் தோட்டத்தை வைத்திருக்கிறார். என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தோட்டத்தில் நம்ம அழகாக இருக்கிறதை விரும்பாமல், ஆசீர்வாதமாக இருக்கிறதை விரும்பாமல் திருவாகிய சாத்தான் தோட்டத்துக்குள்ளே நுழைந்து அவன் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி தோட்டத்தை விட்டு வெளியாக்குவதற்காக இந்த பாருங்கள், ஆதாம் ஏவாளை வெளியாகிவிட்டார்கள். சாத்தான் ஏவாள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு ஆதாமும் விலக்கப்பட்ட கனியை பார்த்தார்கள், புசித்து அவர்கள் அப்பொழுதுதான் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உலக பிரகாரம் ஏற்கனவே அவர்கள் ஆவிக்குரிய கண்களோடு தேவனோடு உலாவுகிறவர்களாக இருந்தார்கள். கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து மரத்தினுடைய இலத்தை அந்த காரியங்களில் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வரும் பொழுது ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் பார்க்கும் பொழுது அவன் பதில் சொல்ல முடியாமல் தோட்டத்துக்கு வெளியாக்கப்பட்டிருக்கிறாத ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறது. பாருங்கள், அழகான தோட்டம், ஆசீர்வாதமான தோட்டம், ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆனால் அந்த தோட்டத்தை நாசம் பண்ணுவதற்காக, அந்த தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை ஆதாமும் ஏவாளும் அனுபவிக்க முடியாமல் தோட்டத்துக்கு வெளியாக்கப்படாமல் அந்த ஆதாமையும் ஏவாளையும் வெளியாக்குவதற்காக, ஆகையினால் தான் அந்த வசனம் சொல்லுகிற பேதுருவில் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்ற அவன் வகை தேடி கொண்டு வருகிறான். வஞ்சக விலையில் நம்ம என்ன செய்து விடக்கூடாது, விழுந்து விடவே கூடாது. யார் எந்த மனிதர் எப்படி நம்மை என்ன ஆசையை காரியங்களை பேசினாலும் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கவே கூடாது, அதில் விழுந்து விடக்கூடாது. இது பேசுவது தேவன் தானா, தேவனுடைய சத்தம் தானா, தேவன் தான் நம்மோடு பேசுகிறாரா, நாம் அழகாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், தேவனுடைய தோட்டத்தில் இருக்கிறோம், பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நம்மை ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது, ஆராதனை வாழ்க்கை இருக்கிறது, நல்ல சபையில் நம்ம இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஆனால் அந்த தோட்டத்திற்குள்ளாக நுழைவதற்காக சாத்தான் நுழைந்து
வரும்பொழுது அவன் நுழைந்து கேள்விகளை எழுப்பும் பொழுது சில மனிதர்களுக்குள்ளும் சில நேரங்களில் சாத்தான் புகுந்து என்ன செய்வான், நமக்கு எதிராக சில ஆசை இச்சைகளை காண்பித்து, ஆமே நீங்கள் கடவுளை போன்று மாறிவிடுவீர்கள், நீங்கள் அப்படி மாறிவிடுவீர்கள், இப்படி மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி நம்மிடத்திலிருந்து பணங்களை என்ன செய்வார்கள், பண காரியங்கள் ஒரு காரியத்தில் ஒருவேளை பண காரியத்தில் விழ வைத்து விடுவார்கள். இல்லை என்றால் நம்முடைய சரீர பிரகாரமாக பாவத்தில் வைத்து விடுவார்கள். இவைகளுக்கெல்லாம் நம்ம விலகி ஓட வேண்டும். ஆசீர்வதி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கடந்த 10 மாதங்களிலும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அந்த தோட்டத்துக்குள் நம்ம நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்று பொன்னும் பிதூலாகவும் விளையக்கூடிய தோட்டத்தில் நீங்களும் நானும் ஒருவேளை அந்த அனுபவத்தில் நாம் இல்லாமல் வெளியாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் மறுபடியும் தேவன் நமக்காய் மனம் இறங்கி அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை கொண்டு அவர் ஏற்கனவே அவர் கிருபையினாலே ஏற்கனவே அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம். பாருங்கள், ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் வைக்கப்பட்டவர்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டின்படி நம்ம வாழ்ந்திருப்போம் என்றால் நம்ம பண்ணுகிற தவறுகளிலிருந்து நம்ம தப்புவித்துக் கொள்வது பயங்கர கடினம். ஆனால் இந்த கிருபையின் காலத்திலே வாழ்கிறபடியினால் ஆண்டவர் கிருபையாக நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரை நான் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள் என்னை விட்டு மன்னித்தருளும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழும் பொழுது பாருங்கள், இப்போ இயேசுவை காண்பிய 12 சீசர்கள் ஒருவர் காட்டி கொடுக்கிறார், இன்னொருவர் மறுதளிக்கிறார். ஆனால் மறுதளித்த பேதுருவை விட பாருங்கள், அந்த யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். ஆனால் அந்த காட்டி கொடுத்ததை விட பெரிய தவறு மறுதளிப்பதென்பது தான் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள் எழுதுகிறார். ஆனால் ஒரு காரியம், யூதாஸ் அவனுடைய மனம் மாறி அவனுடைய சமூகத்தில் வரவில்லை. ஆனால் பேதுரு வந்தபடியினாலே, மனங்கசந்து அழுததினாலே, தவறை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணதினாலே தேவன் அவனுக்கு விடுதலை கொடுத்து மறுபடியுமா ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அற்புத அடையாளங்கள் சர்வசாதாரணமாய் நடக்கிறது. இயேசு கூட 38 ஆண்டுகளாக நடக்க முடியாத மனிதனை நடக்க வைத்தார். ஆனால் பேதுரு 40 ஆண்டுகளாய், பேதுரு யோவானும் 40 ஆண்டுகளாய் நடக்க முடியாத மனிதன் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு கூட்டம் மக்கள் அவனை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எங்களிடத்தில் வெள்ளியும் பொண்ணு ஒன்றுமில்லை, ஒன்றே ஒன்றிருக்கிறது, இயேசுவின் நாமம். பாருங்கள், அந்த நாமத்தை பயன்படுத்தினவுடன் 40 ஆண்டுகளாக நடக்க முடியாத மனிதன் நடக்கிறான். இந்த நாளில் ஒருவேளை ஆண்டுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை. கடந்த காலகட்டங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நாம் தவறை செய்திருக்கலாம். ஆனால் அந்த தவறிலிருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலை தர விரும்புகிறார். ஆதாம் ஏவாள் தோட்டத்திற்கு வெளியாக்கப்பட்டு தோட்டத்தில் அழகான தோட்டம், அற்புதமான தோட்டம், பொன்னும் பிதூலாக கல் விளையக்கூடிய தோட்டத்தை விட்டு வெளியாக்கப்பட்டு விட்டார்கள். தேவன் மறுபடி இன்னும் ஏசாயா 51:2 சொல்லுகிறார், ஆபிரகாம் ஒருவனாக இருந்தான், தேவன் அவனை அழைத்து ஆசீர்வதித்து திரள் கூட்டத்திற்கு தகப்பனாக மாற்றுகின்றார். இந்த நாளில் கூட ஒருவேளை நாம் அவருடைய திட்டத்தை விட்டு விலகி போகும் பொழுது வேறு நபர்களை அவர் பயன்படுத்துவார். ஆனால் அவருடைய திட்டத்தை, தேவனுடைய திட்டத்தை நாம் சரிவர நிறைவேற்ற முடியாமல் போய்விடுவோம். 1. 2வது, கிரீடங்கள் 5 பரலோகத்திற்கு வரும் பொழுது 5 விதமான கிரீடங்கள் கொடுக்கப்படுகிறது. அதில் அநேக கிரீடங்களை நாம் இழக்க வேண்டி வரும். ஆகையினாலே பாருங்கள், இந்த ஆதாம் ஏவாளை போன்றோ அல்லது யூதாசை போன்றே நம்ம போய்விடாதபடி பேதுருவை போன்று மறுபடியும் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து மனங்கசந்து அழுவீர்களானால் இதை விட மேலான ஒரு தோற்றத்தில் தேவன் நம்மை வைக்கப் போகிறார். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா என்ன செய்யுமா? திருப்தி அடையும் என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். ஆதாம் ஏவாள் திருப்தியோடு வாழ்ந்தார்கள், ஆனால் திருப்தி அற்றவர்களாய் போனார்கள். ஆகையினாலே தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆத்துமா திருப்திப்பட்டு எலும்புகள் நினமுள்ளதாய் மாற வேண்டுமானால் தோட்டத்தை அழகாக நம்ம
தேவன் நம்மை வைத்திருந்த இடம் எங்கே நாம் இப்பொழுது இருக்கிற இடம் எங்கே? ஒருவேளை குடி பழக்கத்திற்கு, மதுபான பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அடிமையாக இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விடுவிக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜெப குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அது நிமித்தம் கூட சில நேரங்களில் தேவன் நம்மை தோட்டத்துக்கு விட்டு வெளியே கொண்டு போவார். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இறங்குகிறபடியினால், மனதுருகுகிறபடியினால், இரக்கமுள்ள பிதா உதவி செய்கிறபடியினால், இயேசு நமக்காக பிதாவினிடத்திலே மன்றாடி வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து நமக்காக மறுபடியும் இழந்து போன தோட்டத்தை, இழந்து போன ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி தேவன் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ஆகையினாலே பாருங்கள், ஆகையினாலே இந்த நாளிலும் தொடர்ந்து ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நம்முடைய வீடு, நம்முடைய ஊழியம், நம்முடைய தேசம், நம்முடைய இவைகளெல்லாம் ஒரு தோட்டத்தில் நீங்கள் கணக்கில் கொள்ளுங்கள். நம்முடைய வீடு, நம்முடைய சபை, நம்ம போகிற ஊழியம் அல்ல பரலோகம், இவைகளெல்லாம் இந்த நம்முடைய வீட்டை விட, நம்முடைய ஊழியத்தை விட, சபையை விட பரலோகம் என்னும் தோட்டத்திலே நாம் வருவதற்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதுமானதாக இருக்கிறது. இயேசுவுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நிச்சயமாக பரலோகத்திலே நமக்கு ஒரு இடம் இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ரெண்டாவதாக அதே ஏசாயா 58 பகுதி என்ன சொல்கிறது என்றால், அவர் வற்றாத நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நம்முடைய நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், அபிஷேக தோட்டம். நீர்ப்பாய்ச்சல், ஒரு தண்ணீர், ஒரு டேமிலிருந்து தண்ணீர் திறந்து விடும் பொழுது தண்ணீர் எவ்வளவாய் வெளியே வருகிறது. டேமிலிருந்து தண்ணீர் வருகிறதை போன்று ஆண்டவர் இந்த நாளில் பொருளாதார செழிப்பு, அது பணங்கள், பொருட்களை தந்து வழிநடத்தப் போகிறார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிற பாருங்கள், அந்த அபிஷேகத்தை தேவன் நம்மையில ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்ட தாடியிலே வடிகிறதும் அங்கே நிரப்பினதுமான அதே அபிஷேக தைலத்துக்கு ஒப்பாக தேவன் நம்மை மாற்றி வழிநடத்தப் போகின்றார். ரெண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகணும். அதில் யாத்திரையாகமோ கீழே அதனுடைய 2வது வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் ரெண்டாவதாக யாத்திரையாகமோ 15வது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்லுகின்றார். யாத்திரையாகம் 15வது அதிகாரம் அதனுடைய 27, 26 எல்லா வசனங்களையும் நீங்கள் 22 வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அந்த மோசையின் மூலமாக 430 ஆண்டு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறார்கள். வரும்பொழுது முதலாவது செங்கடல் என்கின்ற பிரச்சனையை சந்திக்கின்றார்கள். அதை தாண்டி வரும்பொழுது 3 நாள் மறுபடியும் இந்த மக்களை தேவன் சோதிக்கின்றது நம்ம பார்க்கின்றோம். 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வழிநடத்தப்படுகிறார்கள். கடைசியில் இந்த மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் மோசையினிடத்தில் முறுமுறுக்கும் பொழுது, மோசே தேவனோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு மரத்தை காண்பிக்கின்றார். அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடுகிறார்கள். தண்ணீர் இந்த கசப்பெல்லாம் மாறி தண்ணீரை கொடுத்த மதுரமான தண்ணீராய் மாறிவிட்டது. தண்ணீரை குடித்து கொண்டு தொடர்ந்து வாக்குத்தத்த நாட்டுக்கு நேராக பயணம் செய்கிறார்கள். அங்கே கசந்து போன தண்ணீர், அந்த தண்ணீருக்கு மாறா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த மாறுவதற்கு மரத்தை காண்பித்தார், எடுத்து போட்டார்கள். அதை போன்றுதான் சிலுவை மரம் இந்த நாளிலே வாழ்க்கையிலே கசந்து போய் பாவத்தோடு நீங்கள் ஒருவேளை யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கசந்து போன வாழ்க்கை மாறா முடிந்து போகிறது. தேவன் சொல்கின்ற காரியம் அப்படியே நடக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மக்கள் தேவ மனிதனிடத்திலே முறையிட்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த காலத்தில், கிருபையின் காலத்திலே வாழ்கிறபடியினால் நேரடியாய் தேவனோடு பேச முடியும். அல்லது உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்கள் ஊழியர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாய் அப்பொழுது அவர்கள் உங்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது பதில் கிடைத்தே ஆகும்.
மரம் பாருங்கள், அந்த மரத்தை எடுத்து போட்டவுடன் அந்த மரத்தில் இருந்த தண்ணீர் இருந்த கசப்பெல்லாம் மாற்றப்பட்டு மதுரமுள்ள தண்ணீராய் மாறிவிட்டது, குடித்தார்கள். இன்றைக்கு ஒருவேளை ரட்சிக்க இது சிலுவை மரத்தை புதிய ஏற்பாட்டின்படி புதிய அந்த சிலுவை மரத்தை நோக்கி பார்த்தால் சிலுவையின் மரம் அல்ல, சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை இயேசு அந்த இரத்தம்தான் சிலுவை மரம் அல்ல, மரத்திலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய ஜென்ம கர்ம பாவங்களை கழுவி நம்ம அந்த பாவத்தில் தேவன் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? ஒரு மாறா கசந்து பாவ போராட்டத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சத்துரு போராட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நாளை ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிற காரியம் என்ன? நாளிலே கசந்து போன வாழ்க்கை, பாவத்து நிமித்தமாக ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்க்கையிலிருந்து தேவன் ஒரு மிகப்பெரிய விடுதலையை தந்து வழி நடத்த போகிறார். தொடர்ந்து அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பயணம் செய்து வரும்பொழுது 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? இந்த வாக்குத்தத்த வசனம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட பாருங்கள், அவர்கள் அங்கே 12 நீரூற்றுகள், 12 அற்புதகரமான ஆச்சரியகரமான இந்த தண்ணீரை நீரூற்றுகளை ஆயத்தம் பண்ணி 70 பேரீச்ச மரங்கள் அந்த மக்களுக்கு உணவருந்துவதற்காக, இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறார். அந்த ஏலீம் என்ற பெயர் அந்த இடத்திற்கு போடப்பட்டிருக்கிறது. அங்கே பாளையம் இறங்கினார்கள். இன்றைக்கு அந்த இடம் ஒரு ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஏதேன் தோட்டம் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அதை போன்றுதான் ஏலீம் ஒரு பேரீச்ச மரங்களும் நீரூற்றுகளும் நிறைந்த இடம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்று, வற்றாத நீரூற்றை போன்று இருப்பாய். கர்த்தர் சொன்னால் அதை நிச்சயமாய் செய்வார். இந்த வாழ்க்கையில் இந்த மாதம் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பண நெருக்கடிகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தர விரும்புகிறார். எனக்கு வீணான செலவுகள் இனி உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிறதில்லை, நமக்கு யாருக்கும் வருவதில்லை. கர்த்தர் அவைகளில் இருந்து விடுதலை தர விரும்புகிறார். அது நிமித்தம் நம்முடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்த போகிறார். அது நிமித்தம் நம்முடைய எலும்புகள் ஒவ்வொன்றும் உயிருள்ளதாய், பலனுள்ளதாய், நினமுள்ளதாய் மாற்றப்பட போகிறது என்று கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார். பாருங்கள், நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஆதாம் ஏவாளுக்காக ஏதேன் தோட்டம், அப்படிப்பட்ட ஏதேன் தோட்டத்தை ஆதாம் ஏவாளுக்காய் உண்டு பண்ணுறதை போன்று நமக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக தேவன் ஒரு அழகான அற்புதமான தோட்டம், ஆதாம் ஏவாளுக்காக உருவாக்கப்பட்டதை விட ஒரு மேலான தோட்டமாக நம்முடைய வீட்டை, ஊழியங்களை மாற்றி வழிநடத்த விரும்புகிறார். அது மட்டுமல்ல, இதை விட மேலாக பரலோகம் என்று சொல்லப்படுகிற அந்த தோட்டத்தில் கொண்டு போய் வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுக்குமே குறைவில்லாதபடி தேவன் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். பாருங்கள், 12 நீரூற்றுகளை இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் ஏலீமில், அப்போ ரெண்டுமே வருகிறதை பாருங்கள். ஏதேன் தோட்டம், ஆதாம் ஏவா, இஸ்ரவேல் மக்களுக்காக ஏலீம் 12 நீரூற்றுகள், 70 பேரீச்ச மரங்கள், இவ்வளோ எல்லாமே அந்த ஏயிலேயே வருகிறத பாரு. இவ்வளோ அற்புதமாய் தேவன் நடத்துகிறார். இதை போன்ற புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது அந்த 120 சீசர்கள் கூடியிருந்த இடத்துல இப்படி ஒரு நதியை தேவன் 120 நாட்கள் 20 சீசர்கள் 10 நாட்கள் காத்திருந்த பொழுது அங்கே ஒரு நீரூற்றை அனுப்பினார். அது அபிஷேக நீரூற்று. அந்த நீரூற்றின் மூலமாக செய்த ஊழியங்கள் கொஞ்சம் அல்ல. அந்த நீரூற்றின் மூலமாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வரையிலும் தொடப்பட்ட நிருபங்களை எழுதுகிறார். 3 மிகப்பெரிய மிஷனரிகளை பயணங்களை மேற்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறது. மேல் மாடியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். 120 நாட்கள் ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா, நீங்கள் அந்த உன்னதத்திலிருந்து வருகின்ற பலத்தினால் நிரப்பப்படுகிறது வரையிலும் என்னுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால்தான் அந்த சீசர்கள்
10 நாட்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், காத்திருக்கும் பொழுது அங்கே ஊற்றப்பட்ட வல்லமையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் அனலாக்கி அக்கினியாய் மாற்றி வேறு பாஷைகளிலே பேசுகிறார்கள். அப்படி அவர்களை கொண்டுதான் மிகப்பெரிய மாற்றம் தேசத்திலே ஏற்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனம் வரையிலும் பாருங்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாம் ஒரு மனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதியாய் ஒரு சத்தம் உண்டாய் அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் அவர்கள் எல்லாம் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவில் அவர்களுக்கு காணப்படவர்கள் ஒவ்வொரு பேர் மேலும் வந்து அமர்ந்து அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்கள், அப்போ அங்கே ஒரு நீரூற்றை, அபிஷேக நீரூற்றை தேவன் அனுப்புகிறதை நம்ம பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நீரூற்றை தேவன் நமக்காய் தர விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? எத்தனை பேருக்கு அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்கள் வேண்டும்? எத்தனை பேருக்கு ஏலியும் வாழ்க்கையின் ஏலியும்ல ஆண்டவர் கொடுத்த நீரூற்றின் அனுபவம் வேண்டும்? இதனாலே தேவன் தந்து நடத்த விரும்புகிறார். அதற்கு மேலான வசனத்தை பாருங்கள். யாத்திரை 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். யெகோவா ராப்பா என்ற நாமமுள்ள தேவன் நான் தான் என்று சொல்லுகிறார். சத்துருக்கு எதிரிகளுக்கு வருகிற வியாதிகள் நம்மை அணுக முடியாது என்று சொல்லுகிறார். அதை தாண்டி அந்த வியாதிகள் வந்தாலும் நாம் சுமந்து கொண்டு நடப்பதற்கல்ல, அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆமென் ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவதற்காகவே தேவன் நமக்கு வியாதிகளை அனுப்புகிறார், நோய்களை அனுப்புகிறார். எதற்காக? ஆமென், அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆமென் சாட்சியாக மாறுவதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஆமென் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த நாட்களில் எத்தனையோ 12 வருடமாய் பெரும்பாடுள்ள பெண் இயேசுனுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டவுடன் அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். கூனியாய் வாழ்ந்து கொண்டிருந்த பெண் நிமிர்ந்து நடக்கல. 18 ஆண்டுகளாக கூனியாய் வாழ்ந்த பெண் நிமிர்ந்து நடந்தாள். 38 ஆண்டுகளாய் பெதஸ்தா குளத்தை தேடி ஆமென் அந்த குளத்தில் இருந்து அற்புதங்கள் நடக்கும் என்று நம்பியிருந்த இந்த மனிதனுடைய நம்பிக்கை இயேசுவுக்கு நேராக திருப்பப்படுகிறது. இயேசுவை நோக்கி பார்க்கிறார். ஆனால் இயேசு அவனுக்காக, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவருக்கு அற்புதம் செய்கிறார். அந்த இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் ரூபாய் எத்தனை பேர் ஆமேன் எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இந்தியாவில் ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடிய, அதிசயங்களை செய்யக்கூடிய, உலக நாடுகளை அசைத்த ஓரல் ராபர்ட்டுகளை போன்றவர்கள் நடக்க முடியாதவர்களை நடக்க பண்ணினார்கள், பேச முடியாதவர்களை பேச வைத்தார்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின ஸ்மித் வெக்கல் சுவர்த்தை போன்றவர்களை தேவன் எழுப்ப போகிறேன் என்று சொல்கிறார். கண்களை மூடலாம். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுகிறதை அடிமை ஆவியிலே உணர்கிறேன். ஆமென் ஆமென். நன்றியப்பா. ஒரு விசை எந்த இடத்திலே நீங்கள் ஆமென் ஒரு ஆசீர்வாதமான தோட்டத்திலே வைக்கப்பட நீங்கள் வியாதி படுக்கை நிமித்தமாக, மரண படுக்கை நிமித்தமாக ஒருவேளை நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். ஆமென். வீடு அழகான தோட்டமாகிய வீடு மருத்துவமனை என்று அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் உடைய பகுதியில் எந்த இடத்துல நீங்கள் வியாதியோடு காணப்பட்டாலும், இந்த வியாதிகளிலிருந்து வியாதி போராட்டத்திலிருந்து மரண போராட்டத்திலிருந்து தேவன் இந்த நாளிலே விடுதலையாக்க போடுகிறார். ஆமென். அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் நான் சுகமாக்கப்படுகிறோம். அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன், அதிசயம் நடக்கிறதை பார்க்கிறேன். நன்றி அப்பா. ஆத்துமாவை திருப்திப்படுத்த விரும்புகிறார். வியாதிகளின் மூலமாய் ஆத்துமா திருப்தியற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறதே உன்னுடைய பிள்ளையே, இந்த நாளிலே உன் வியாதியை உங்களை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு தந்தாரே. வாக்குத்தத்தம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நரம்பு சம்மந்தமான வியாதிகள், எலும்பு சம்மந்தமான வியாதிகள், மூளை நரம்பு பாதிக்கப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் தகப்பனை இப்பொழுதே அவர்களுக்கு அற்புதம் நடந்தாண்டவர
புதமான ஆண்டவரே உங்களுடைய வலது கரத்தை அந்த பகுதிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஜெபிக்கிற நேரத்தில் இயேசுவின் தழும்புகள் வந்து அந்த இடத்தை நிரப்பப் போகிறது. இயேசுவின் தழும்புகளினாலே நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். ஆணி பாய்ந்த கரம், கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டது, காயப்பட்டது, ரத்தம் சிந்தினதுமான கரத்தை தேவன் இந்த ஜெப நேரத்தில் வைக்க விரும்புகிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இனி இவர்களுடைய ஆத்துமா திருப்தியாயிருக்கும். திருப்தியற்று மருத்துவமனைகள் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்களே, இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி அப்பா, நன்றி. என்னுடைய தழும்புகளினாலே நான் இவர்களை சுகமாக்கி விட்டேன். வெளியே சொல்கிற நோய்கள், சொல்ல முடியாத நோய்கள் எதுவாக இருந்தாலும் யெகோவா ராப்பாவாகிய நான் இப்பொழுது அவர்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறேன், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறேன், அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நாம் அந்த அற்புதத்தை நம்புறீங்க? அந்த அற்புதம் நடக்கிறது என்று நம்புகிற பிள்ளைகள் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேங்க்யூ, நன்றி அப்பா, தேங்க்யூ. உங்களுடைய வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஆமென் சரீரத்தில் ஆண்டவரே சிரசிலிருந்து பாதங்கள் வரையிலும் ஒரு வல்லமை இப்பொழுது நலிடுகிறதை பார்க்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. தொட்டு சுகமாக்குகிறதற்காக நன்றி. நடக்க முடியாத ஆண்டவரே மனிதர்கள் நடக்க கிருபை கொடுங்க ராஜா. செயல்படாத எலும்புகளை நின்னமுள்ளதாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே, அப்படியே மாற்றப் போகிறதற்காக நன்றி. நான் மகிமைப்படட்டும் அப்பா, நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே நீர் தோட்டம் மட்டுமல்லப்பா, நாளிலும் கூட ஆண்டவரே நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போன்று வற்றாத நீரூற்றை போன்று இருப்பாய் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே ஆதாம் ஏவாளுக்காக நீர் உண்டு பண்ணின தோட்டம் அழகும் அற்புதமான தோட்டம் ஆண்டவரே. தோட்டத்தில் பொன் விளைந்ததல்லவா ஆண்டவரே, அதைவிட விலை உயர்ந்த ராஜாக்களுடைய ஆண்டவரை கிரீடங்களிலே வைக்கக்கூடிய பிதூலாகும் கோமேத கல் விளைந்தது நாங்கள் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பணங்கள், பொருட்களை உம்முடைய பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று பிரசங்கியிலே நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. ஆண்டவரே பண ஆசைதான் அப்பா இருக்கக்கூடாது. பவுல் எழுதும் பொழுது பண ஆசை ஆண்டவரே ஆண்டு எழுதுகிறார். ஆனால் நாங்கள் பணம் என்று ஓடாமல் ஊழியம், ஜெபம் ஆண்டவரே என்று வேலை காரியங்கள் என்று போகும் பொழுது நீர் எங்களோடு இருந்து அப்பா, நீர் எங்களுக்கு தேவையான பணங்களை கொடுத்து, உலக பிரகாரமான பொருட்களை கொடுத்து, தேவையான என்னென்ன காரியங்களை உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, வீடு வாசல்கள், வாகனங்கள் ஆண்டவரே கொடுத்து அப்பா நீர் ஆசீர்வதித்து, இடம் அப்பா வீடு வாசல்களை கொடுத்து வாகனங்களை தந்து வழிநடத்த போகிறதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. இது நிமித்த அநேகருடைய ஆத்துமாக்கள் திருப்தி ஏற்பட போகிறதற்காய் நன்றி. ஏசாயா 58:11 வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறதற்காய் நன்றி. எலும்புகள் ஒவ்வொன்று பலன் உள்ளதாய் மாற போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. செங்கடலை தாண்டி வந்த மக்கள் மாறாவிலே வந்தாலும் மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றி ஆண்டவரே, தொடர்ந்து பேரிச்ச மரங்களும் ஏறிற்றுகள் நிறைந்த இடத்தில் ஏலேமிலே கொண்டு வந்து விட்டீரல்லவா. எங்கள் வீடு ஏதோ ஆண்டவர் ஏதேன் தோற்றத்தை போன்று ஆண்டவரே அதை தோன்றும் அப்பா. ஏலேமினுடைய நீரூற்றுகள் 12 நீரூற்றுகள் அப்பா. இந்த ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் 12 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் எங்களுக்கு தந்து அப்பா, இந்த ஆண்டில் எங்களுக்கு தந்து 12 நீரூற்றுகள் நிறைந்த ஒரு ஏலிமா எங்கள் வீடு மாறப்போகிறதற்காய், ஊழியங்கள் மாறப்போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. நன்றி. உம்முடைய நாம் மகிமைப்படட்டும், நீரே மகிமைப்பட்டருளும். திருமண தடைகள் மாறி போகட்டும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது யாரெல்லாம் திருமணத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை குடும்பத்திற்கு ஆதாமுக்காக ஆண்டவரே அப்பா நன்றி அப்பா. ஏவாளை உண்டு பண்ணி இதன் தோட்டத்தில் வைத்தீரல்லவா. திருமண தடைகளை நீர் அப்புறப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. ஏற்ற துணைகளை கொண்டு வந்து அற்புதமான சாட்சியை நிறுத்த போகிறதற்காக நன்றி. அதை போன்று குழந்தை செல்வம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே குழந்தை பாக்கியங்களை, செல்வங்களை கொடுத்து அற்புதமான சாட்சியை நிறுத்துங்க. ஆமே, நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. அடிமையாக பிரயோஜனமான ஊழியக்கா கடமைகளை மட்டுமே செய்திருக்கிறேன். ஏசாயா 58:11 வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அப்பா ஓய்வு நாளை முக்கியப்படுத்த கிருபை தாரும். 2 விதமான உபவாச நாளையும்
உபவாசங்களையும் நாங்கள் மேற்கொள்ள கிருபை தந்து வழி நடத்துங்க. திறப்பிலே நின்று சுவரை அடைக்க கிருபை தந்து நடத்து. எங்கள் சத்தங்களை காலங்களை போன்று மாற கிருபை தான். நீர் அப்படி செய்துள்ள போகிறதற்காக ஏசாயா 58 அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட எழுதப்பட்ட ஆண்டவர் அந்த அதிகாரம் இந்த ஆண்டவரே அதை போன்று ஆண்டவரே பாவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் காணப்படுகிற மக்களுக்கு இயேசு நல்லவர், இயேசுதான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சுவிசேஷங்களை அவர்களுக்கு அன்போடு நாங்கள் சொல்லி ஆண்டவரே அவர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்களை உம்முடைய மந்தைக்குள்ளே உம்முடைய தோட்டத்துக்குள்ளே பரலோக தோட்டத்துக்குள்ளே கொண்டு வர கிருபை தந்து வழி நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்தவர்களாக போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கண்ணா மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதா. ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமேருடைய பரிசு நாமம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தை நமக்காய் தந்திருக்கிறார். அதனால் இந்த வாக்கு தத்தமும் வசனங்களும் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை போன்றும் யாமன் ஏலீமின் நீரூற்றுகளை போன்றும் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு தந்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்ததை போன்று நீரூற்றுகளை 12 நீரூற்றுகளை கொடுத்ததை போன்று நமக்கு 12 நீரூற்றுகளை தந்து ஏதேன் தோட்டம் பொன்னும் பிதூலாகும் விளையக்கூடிய தோட்டமாக நம்மை மாற்றி வழி நடத்த போவதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கடந்து செல்லலாம். தேங்க்யூ. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.